Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் கெட்டி மேளம் அப்படிங்கிற 1 hour சீரியல் பார்த்தீங்கன்னா நைட் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் டெலகாஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லி நமக்குமே தகவல் கிடச்சது, நம்மளுமே ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஜீ தமிழ் கிட்ட இருந்தே ப்ரொமோ வந்துருச்சு. பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைமிங்ஸ்லேருந்து அந்த சீரியல் டெலகாஸ்ட் ஆக போகுது. பிகாஸ் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் டெலகாஸ்ட் ஆகுது அப்படின்னா அப்போ டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற நெஞ்சத்திக்கில்லாத சீரியல் அண்ட் வள்ளியின் வேலன்ஸில் இந்த 2 சீரியலும் டைம் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுமே சொல்லியிருந்தோம். நெஞ்சத்திக்கில்லாத 10 மணிக்கும் வள்ளியின் வேலன் சீரியலும் 6:30க்கும் டெலகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி அப்டேட் கொடுத்தா இப்போ ஜீ தமிழ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டைமிங்ஸே மாற்றிட்டாங்க. கெட்டிமேளம் சீரியல் ஜனவரி 20 பார்த்தீங்கன்னா நைட்டு 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் டெலகாஸ்ட் ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா வீரா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்கும். வீரா சீரியல் நல்ல ரேட்டிங்கோட 8 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எதுக்காக திடீர்னு அவங்களோட பிளானை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. நெஞ்சத்திக்கில்லாத சீரியல் பார்த்தீங்கன்னா 4+ ரேட்டிங் வாங்குது. ஒருவேளை அதை 10 மணிக்கு டெலகாஸ்ட் பண்ண ரேட்டிங் குறைஞ்சு, அதனால தான் அந்த சீரியலை டைம் சேஞ்ச் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நெஞ்சத்திக்கில்லாத சீரியலில் டைம் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா வீரா சீரியல் டைம் சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. மேக்ஸிமம் வீரா சீரியலை தான் நைட்டு 10 மணிக்கு டெலகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. வள்ளியின் வேலன் சீரியல் நான் சொன்ன மாதிரி 6:30க்கு டெலகாஸ்ட் ஆகும். திடீர்னு இப்படி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ் கிட்ட இப்போ சடனாக வந்தது பெரிய ஆச்சரியத்தை தான் எனக்குமே கொடுத்துருந்துச்சு. ஸோ 7:30லேருந்து 8:30 வரைக்கும் கெட்டிமேளம் சீரியல் தான் டெலகாஸ்ட் ஆக போகுது. ஸோ 1 hour டெலகாஸ்ட் ஆகிறதுனால ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நினச்ச அளவுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. போக போக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் இவங்க 1 hour டெலகாஸ்ட் பண்ணுறாங்களா அப்படி இல்லைன்னா பாதிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கெட்டிமேளம் சீரியலோட டைம் ஸ்லாட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.